بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تستوي الحسنة ولا السيئة. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் இப்படி துவங்குகின்றானது, வலா தஸ்தவில் ஹஸனத்து வலஸ் ஸய்யிஆ, நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாக மாட்டாது. நன்மை நன்மைதான், தீமை தீமைதான். அல்லாஹு தஆலா இதை குர்ஆன்ல பல இடங்கள்ல பேசுறான். இன்று ஓதிய சூரா சஜ்தாவிலும் அல்லாஹு தஆலா முஃமினையும் ஃபாஸிகையும் கம்பேர் பண்ணி பேசுறான். அஃப அமின முஃமினன் கமன் கான ஃபாஸிகல் லா யஸ்தவூன். ஒரு முஃமின் ஃபாஸிக் ஒருபோதும் லா யஸ்தவூன் சமமாக மாட்டார்கள். முஃமின் தான், ஃபாஸிக் பாவிதான். அல்லாஹு தஆலா இதை இல்மு உள்ளவர்களும் இல்மு இல்லாதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் என்றும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். கல்வி அறிவு உள்ளவர்கள் கல்வி அறிவு உள்ளவர்கள் தான், கல்வி அறிவு இல்லாதவர்கள் தான் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இதை இப்படியும் பேசுகின்றான், பார்வை இருப்பவரும் பார்வை இல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். இப்படி அல்லாஹு தஆலா இந்த தீன் இஸ்லாம் இதை வைத்து அல்லாஹு தஆலா இவ்வளவு தெளிவாக பேசுகின்றான். நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாக மாட்டாது. எனவே இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன் ஃபஇதா அல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலிய்யுன் ஹமீம். நபியே, நீங்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுப்பீராக. உங்ககிட்ட யாராவது அராத்துல நடக்கிற, அநியாயம் செய்யறார், அதிகாரத்துல இருக்கிறார், அநியாயத்தின் உச்சத்துக்கு அவர் போறார், அதுக்கு ஈக்குவலா நீங்க இறங்காதீங்க, நீங்க அதுல போகாதீங்க. நீங்கள் நன்மையை கொண்டு அவருக்கு பதிலடி கொடுங்கள். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வப்போது சொல்வார்கள், உங்களிடத்தில் அல்லாஹுக்கு அடிபணியாமல் உங்களிடத்தில் நடந்து கொண்ட ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கும் தண்டனை என்பது நீங்கள் அவரிடத்தில் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதாகும். இது உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை. இப்ப அல்லாஹும் இந்த இடத்துல அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு பாயிண்ட். அவர்கள் உங்களிடத்தில் அத்துமீறினால், அவர்கள் உங்களிடத்தில் தீமையை கொண்டு வந்தால், நீங்கள் நன்மையை கொண்டு அந்த தீமைக்கு பதிலடி கொடுங்கள். இப்படி செய்வதனால் உங்களுடைய கெட்டவர் கூட, விரோதி கூட, எதிரி கூட நண்பனாக ஆகிவிடக்கூடும். கஅன்னஹு வலிய்யுன் ஹமீம் பைனக வ பைனஹு அதாவா, உங்களுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகைமை நீங்கி அவர் உங்களுக்கு உற்ற நண்பராக ஆகலாம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். மேலும் இப்படிப்பட்ட தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஒருவர் நமக்கு கெடுதல் செய்கிறார், ஆனால் நாம அவருக்கு நன்மை தான் செய்யறோம். ஒருவர் நம்மிடத்தில் அத்துமீறுகிறார், ஆனால் நாம் அவரை போன்று அத்துமீறுவதில்லை. ஒருவர் நம்மிடத்தில் முறை தவறி பேசுகிறார், ஆனால் நாம் மௌனமாக இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து எந்த கெட்ட வார்த்தையோ எந்த தவறான வார்த்தைகளோ இல்லை. இப்படி இருப்பதென்பது மிகப்பெரிய விஷயம். இது எல்லோராலும் முடிந்து விடாது. இது அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுக்கிறான். வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு, பொறுமையினுடைய உச்சியை யார் இருக்கிறார்களோ அவர்களை தவிர இதை யாராலும் செய்ய முடியாது. அதாவது தீமை உங்களிடத்தில் ஒருவர் செய்கிறார், அதற்கு நன்மையான முறையில் அவரிடத்தில் நடக்கக்கூடிய இந்த பண்பு, இந்த குணம் பொறுமையினுடைய உச்சியில் இருப்பவரை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. வமா யுலக்காஹா இல்லா து ஹவ்லின் அதீம், அதே போன்று மகத்தான ஒரு நபரை தவிர இதை வேறு யாராலும் செய்ய முடியாது என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல சம்பவங்களில் நாம் ஒட்டு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிதுன் நபவியில் ஒரு பது வந்து சிறுநீர் கழிக்கிறார். இப்ப இதை பார்த்ததும் சஹாபாக்கள் கடுமையான கோபத்தில் அவரை தாக்குவதற்காக முற்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தடுத்து நிறுத்துறாங்க. இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க, ஏன் இவ்வளவு வேகம், ஏன் கோபம்? தடுத்து நிறுத்துறாங்க. தடுத்து நிறுத்தியதோடு மட்டும் இல்லாமல் சிறுநீர் கழிக்கிறவர் அப்படியே ஸ்டாப் பண்ணல, அவரை சிறுநீர் கழிக்க விடுங்கள். இப்படி ஒரு மனிதத்தின் தத்துவத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. உலகத்தில் எந்த ஒரு தலைவரிடத்திலும் பார்க்க முடியாது. சிறுநீர் கழிப்பது தவறு, ஆனால் அது ஒரு மனிதனையும் இருக்கு. சிறுநீரை திடீர்னு ஸ்டாப் பண்ண அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம், விடுங்க, அவர் சிறுநீர் கழிக்கட்டும். பள்ளிவாசலுடைய ஒரு ஓரத்தில் அவர் கழித்துக் கொண்டிருக்கிறார், இருந்தும் விடுங்கள், அவர் சிறுநீர் கழிக்கட்டும்.
அவர் சிறுநீர் கழிச்சு முழுமையாக முடித்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கூப்பிடுறாங்க. ஆனா அவர் பயந்துட்டார். அந்த முஸ்லிம்களுடைய பெரிய குழுமம் இருக்கிறது. சஹாபாக்கள் அடிக்க எழுந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து நிறுத்தியும் அவருடைய உள்ளத்துல பயம் இருக்குது, என்ன செய்வாங்களோ என்ன சொல்வாங்களோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அருகில் அமர வைத்து அவருடைய தோளில் கையை வைத்து, இது அல்லாஹ்வை வணங்குவதற்கான இடம், இது பள்ளிவாசல், இங்க இந்த மாதிரி கழிப்பது தவறு என்ற ஒரே ஒரு உபதேசம் தான் அவர் திருந்தி விட்டார் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். அதே போன்று ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை, அந்த ஒப்பந்தம் ஒட்டுமொத்தமும் இஸ்லாத்திற்கு முரணாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காக்கி எழுதப்படுகின்றது ஒப்பந்தம். உங்ககிட்ட இருந்து யாராவது ஒருத்தர் வந்துட்டாக்கா மக்கால நாங்க வச்சுப்போம், ஆனா எங்களிடத்திலிருந்து யாரேனும் மதீனாவிற்கு வந்து விட்டால் நீங்கள் திருப்பி அனுப்பிடணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பெயரில் அந்த ரசூலுல்லாஹ் வாயிங்க, நாங்க முஹம்மது கிட்ட தான் உடன்படிக்கை செய்ய வந்திருக்கோம். ரசூலுல்லாஹ்னு சொல்லி நாங்க ஏற்றுக்கிறதா இருந்தாலும் இந்த உடன்படிக்கை தேவையில்லையே, அழிங்காத. என்னென்ன பேசினார்கள், என்னென்ன செய்தார்கள். சஹாபாக்கள் கொந்தளிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரோஷம் முட்டி கொண்டு வருகிறது. அல்லாஹ்வின் தூதரே, நாம் சத்தியத்தில் இல்லையா, நாம் உண்மையான மார்க்கத்தில் இல்லை, ஏன் இவர்களிடத்தில் பணிந்து போக வேண்டும்? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஆசுவாசப்படுத்தினார்கள், அமைதியாக இருங்கள். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள், அந்த ஒப்பந்தத்தில். ஆனால் அல்லாஹ் இதைத்தான் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தர இருக்கின்றான், மிகப்பெரிய ஒரு விஷயமாக அல்லாஹ் அதை மாற்றி அமைத்தான் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தால், எவரேனும் நம்மிடத்தில் அத்துமீறினால், ஈக்குவலாக அத்துமீறுவதல்ல, பர்சனலா நான் சொல்றேன், அத்துமீறுவதல்ல நம்மளுடைய வேலை, மௌனமாக கடந்து செல்வது, நன்மையை கொண்டு அவர்களுக்கு பதிலடி கொடுப்பது, நன்மையான விஷயத்தில் முடிந்தால் அவர்களுக்காக துஆ செய்வது, அவர்களுடைய ஹிதாயத்துக்காக துஆ செய்வது, அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக துஆ செய்வது. கடைசியாக என்னுடைய கருத்திலிருந்து ஒன்றை சொல்கிறேன். ஒருவர் உங்களிடத்தில் அநியாயம் செய்துவிட்டார், உங்களால் மன்னிக்கவே முடியாத அளவிற்கு அநியாயம் செய்துவிட்டார், உங்களுடைய உள்ளம் ஜீர்ணிக்கவே முடியவில்லை, அப்படி ஒரு அநியாயம் செய்துவிட்டார். அவர் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கவும் இல்லை, கடைசி வரை மன்னிப்பு கேட்கவும் இல்லை, கடைசியில் அவர் இறந்தும் போய்விட்டார். உங்களுக்கு அநீதம் இழைத்தவர் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் இருந்தும் அவர் இறந்தும் போய்விட்டார். என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னவென்றால், நீங்கள் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள், அவருக்காக துஆ செய்யுங்கள். அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி உங்களுக்கு பின்னாளில் கேள்விப்பட்டாலும் அவருடைய கபருக்கு செல்லுங்கள். யா அல்லாஹ், உன் சாட்சியாக இவர் எனக்கு செய்த அநீதத்தை நான் மன்னித்து விட்டேன், நீயும் இவரை மன்னித்து விடு, இவரை மன்னிச்சிருது. ஏனென்றால் இனி இவர் உயிரோடு இல்லை, இறந்து போயிட்டார், எனக்கு அநீதம் தான் இழைத்தார் என்றாலும் இப்போது அவர் உயிரோடு இல்லை. நீ அவரிடத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீயே அறிவாய். அவர் என்ன நன்மை செய்தார், என்ன பாவம் செய்தார் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அநீதம் செய்திருக்கிறார் என்றாலும் பரவாயில்லை, நான் இவரை மன்னிக்கிறேன், நீயும் இவரை மன்னித்து விடு, இவருடைய தண்டனைகளை குறைத்து விடு, இவருடைய கபரை விரிவாக்கு, இவருடைய கபரை ஒளிமயமாக்கு, நாளை மறுமையில் உன்னுடைய அரசுடைய நிழலுக்கு கீழாக இவருக்கு நிழலை கொடு, உன்னுடைய பொருத்தத்தில் கொண்டு வந்து விடு, இவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நீ கொடு என்று துஆ செய்துவிட்டு அங்கிருந்து திரும்புங்கள். இதுதான் ஒரு முஃமினுடைய அழகான பண்பு, இதுதான் தீன், இதுதான் இஸ்லாம். இதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் பாடுபட்டார்கள். இப்படி இருக்கக்கூடிய அளவில் குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு நம்முடைய உள்ளத்தை திடப்படுத்துவதுதான் நம்முடைய உள்நோக்கம், நம்முடைய கான்செப்டாக இருக்க வேண்டும். இப்படி இருப்பதுதான் நம்முடைய சரியான திடமான உள்ளம் என்பதை, ஒரு வீரனான முஃமின் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா மிக அழகாக, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டார். அவர் உங்களுக்கு அநீதம் இழைச்சிட்டு மௌத்தா போனார், நீங்கள் அவருக்கு பதிலடி கொடுக்கவில்லை, அநீதம் இழைக்கவில்லை, அவரிடத்தில் அத்துமீறவில்லை. ஆனால் நீங்க போய் அவருடைய ஜனாசாவில் செய்யக்கூடிய நன்மையான துஆ, அவருடைய கபரில் சென்று செய்யக்கூடிய இந்த துஆ ஒருபோதும் அவர் செய்த அநீதத்திற்கும் இந்த நன்மைக்கும் சமமாகாது. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்கோ உயர்ந்து விடுவீர்கள், உங்களுடைய தரஜா அல்லாஹ்விடத்தில் எங்கோ சென்று விடும். அந்த தரஜாவினுடைய அந்தஸ்திற்கு அளவே இல்லை. அப்படி நீங்க செய்யணும். இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன்
فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. நன்மையை கொண்டு தீமையை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் கூறி பின்பு கடைசி அல்லாஹு தாலா சொல்வதுதான் ஹைலைட். இப்படி எல்லோராலும் முடியாது. பொறுமையினுடைய உச்சத்தில் இருப்பவர்களுக்கும் அதே போன்று சாந்தமான குணம் கொண்டு மிக பொறுமையினுடைய அதீதியில் இருப்பவருக்கும் தான் இது சாத்தியம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். பின்பு அல்லாஹு தாலா இப்போது அடுத்த வசனத்தில் தொடர்கின்றான். நபியே, ஷைத்தானுடைய தீண்டல், ஷைத்தானுடைய ஊசலாட்டம் உங்களிடத்திலே ஏற்பட்டால் நஸ்குன் ஃபஸ்தஇத் பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாவலை தேடிக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவலை தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். தேடவும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபஸ்தஇத் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹமஸிஹி வ நஃபஹிஹி வ நஃபஸிஹி போன்ற இந்த துஆக்களை எல்லாம், இந்த பாதுகாப்பை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டியதும் இந்த துஆக்களை எல்லாம் ஓதுவார்கள். தொழுகையில கவனம் இல்லை, சிந்தனை இல்லை, எந்த ரக்காத்துல இருக்கிறோம், என்ன சூரா ஓடுது, என்ன நடக்குது, எதுவும் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்துபவன் வலஹான் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த இடத்தில் பாதுகாவல் தேட சொல்லி இருக்கின்றார். பின்பு அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய ஆற்றலை பற்றி, மகத்துவத்தை பற்றி பேசுகின்றான். ஒமின் ஆயாத்திஹில் லைலு வன் நஹாரு வஷ்ஷம்சு வல் கமர், சந்திரன், சூரியன், பகல், இரவு, இவை ஒட்டு மொத்தத்திலும் அடியார்களுக்கு அத்தாட்சியை நாம் வைத்திருக்கிறோம். இந்த நான்கிலும் அத்தாட்சியை வைத்திருக்கிறோம். சூரியனும் சந்திரனும் இல்லாமல் போயிருந்தால் இரவும் பகலும் அடையாளம் தெரியாமல் போயிருக்கும். எது இரவு எது பகல் என்ற இந்த பகுப்பாய்வு சூரியனும் சந்திரனும் சுழன்று கொண்டு வருவதனால் அல்லாஹு தஆலா நமக்கு புலப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இதே மக்கள் வாழக்கூடிய நார்வே பகுதியில் 6 மாதம் இரவு 6 மாதம் பகல், சூரியன் வரக்கூடிய 6 மாதத்தினுடைய முதல் நாளை விழாவாக கொண்டாடுகிறார்கள். 6 மாதம் இரவாகவே இருக்கிறது, 6 மாதம் பகலாகவே இருக்கிறது. எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இரவும் பகலும் கொஞ்சமான நேரம் கூட இருக்கின்றது. சில நேரங்களில் 3 மணி நேரம் இரவு, மீதமுள்ள 21 மணி நேரமும் பகலாக இருக்கக்கூடிய பகுதிகளும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதை பேசுகின்றான். சூரியனும் சந்திரனும் இரவும் பகலும் மனிதர்களுக்கு நாம் அத்தாட்சியை வைத்திருக்கிறோம். எனவே லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நீங்கள் சுஜூதை செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹில் லதீ ஹலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ்விற்கு அடிபணிந்த அடியார்களாக இருந்தால் இந்த சூரியனையும் சந்திரனையும் இரவையும் பகலையும் எவன் படைத்தானோ அவனுக்கு நீங்கள் சுஜூதை செய்யுங்கள். ஒருவேளை அல்லாஹ்விற்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று நீங்கள் பெருமை கொண்டால் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அல்லாஹுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹுக்கு இதை பற்றிய எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் فَالَّذِينَ عِنْدَ رَبِّكَ يُسَبِّحُونَ لَهُ بِاللَّيْلِ وَالنَّهَارِ وَهُمْ لَا يَسْأَمُونَ, இரவும் பகலும் அவனை தஸ்பீஹ் செய்து கொண்டு ஒரு படை பட்டாளமே இருக்கின்றது. அது மனிதர்களில் இருக்கலாம், வானவர்களில் இருக்கலாம், ஜின்களில் இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு நீதான் என்னை வணங்கணும்ன்ற எந்த அடிப்படை தேவையும் இல்லை. நாம தான் அல்லாஹ் நமக்கு தேவைன்னு சொல்லி நாம வணங்கிட்டு இருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் தேவை, அல்லாஹுக்கு நாம் எந்த தேவையும் இல்லை. இதை பற்றி அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இந்த இடத்தில் பேசுகின்றான். ஒருவேளை நீங்கள் பெருமை கொண்டால் நான் அல்லாஹுக்கு அடிபணிய மாட்டேன், நான் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நான் வாழ மாட்டேன், நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமை கொள்வீர்களே, ஆனால் ரப்புக்கு, உங்களுடைய ரப்புக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. யுஸப்பிஹூன லஹு பில்லைலி வன்னஹார், இரவும் பகலுமாக ஒரு நொடி கேப் இல்லாமல், ஒரு மில்லி செகண்ட் கேப் இல்லாமல் அவனை போற்றி புகழ்ந்து கொண்டு அவனுடைய படைப்பும் வானவர்களும் ஜின்களும் மனிதர்களிலும் பலவாறாக இருக்கிறார்கள். வஹும் லா யஸ்அமூன், அவர்கள் ஒரு நாளும் சலிப்படைய மாட்டார்கள், அவர்கள் சோர்வடைந்ததே இல்லை. வானவர்களுக்கு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதில் வாழ்நாள் முழுக்க சோர்வு என்பதே கிடையாது. வஹும் லா யஸ்அமூன், அவர்களுக்கு டயர்ட் என்பதே இல்லை என்று அல்லாஹு தஆலா இந்த 3 வசனங்களில் பேசி முடித்திருக்கிறான். 36, 37, 38
இந்த 3 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தஃப்சீரை தொடர்ச்சியாக நாம் காணலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அதே போன்று சூரியன், சந்திரன், இரவு, பகல் இதனுடைய வரிசையில் அல்லாஹு தஆலா அடுத்த அத்தாட்சியை கொண்டு வருகின்றான். வமின் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டதுதான் அன்னக தரல் அர்ல ஹாஷிஆ, ஒரு பூமியை நீங்கள் பார்க்கிறீர்கள், அது பட்டு போன பூமி, நீர்த்து போனது, கரிசக்காடு, ஒன்றும் இல்லாத பூமியாக, இனி இது ஒன்றும் உதவாது, இந்த பூமியை கொண்டு எந்த நன்மையும் இல்லை, எந்த பயிரும் எந்த நஞ்சையும் புஞ்சையும் இதில் விளையாது என்று நீங்கள் எண்ணக்கூடிய பொட்டல் பூமியில் ஃபஇதா அன்ஸல்னா அலைஹல் மாஅ தஸ்ஸத், நாம் மேலிருந்து நீரை கொண்டு வந்து அந்த பூமியினுடைய அமைப்பையே நாம் மாற்றி விடுகின்றோம். அது முளைக்க ஆரம்பித்து விடுகின்றது. அதில் எதை கொண்டு வர வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அதை அந்த பூமி செழிப்பாக அந்த பூமியிலிருந்து, தரையிலிருந்து அதை கொண்டு வருகின்றது. இதை நீங்கள் கண்கூடாக காண்கிறீர்கள். உங்களுடைய கண்களுக்கு முன்னால் இந்த அதிசயத்தை, மிகப்பெரிய இந்த விஷயத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள். இது பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வேண்டும். இன்னல்லதி அஹ்யாஹா லமுஹ்யில் மௌதா, இல்லாமல் இருக்கக்கூடிய ஒன்றை மட்டும் அல்லாஹு தஆலா உயிரோடு கொண்டு வருபவன் அல்ல, இறந்து போனதையும் அல்லாஹு தஆலா மீண்டும் உயிரோடு கொண்டு வருபவன் அவன். இதே போன்றுதான் இதை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய அடையாளமாக கண்டு கொண்டே இருக்கிறீர்கள். பூமி, செத்துப்போன பூமி, பொட்டல் காடு பூமி, கரிசக்காடு பூமி, திடீரென்று ஒரு மழை அந்த பூமியை செழிப்படைய செய்து விடுகின்றது. திடீரென்று சில நேரங்களில் குட்டைகளாக, ஒரு ஓடைகளாக தண்ணீர் தேங்கி நிற்கும் போது அதில் மீன்கள் வந்து விடுகின்றன. எங்கிருந்து மீன்கள் வந்தது என்று மனிதன் பூரித்து போகின்றான். எவ்வளோ பெரிய பெரிய மீன், எப்போதோ பொரிக்கப்பட்ட மீன் முட்டைகள், அது வெயில் காலம் கடந்து பனிக்காலம் கடந்து பூமிக்குள் புதைந்து போன அந்த முட்டைகளிலிருந்து பல காலம், பல மாதங்கள் கழித்து பொழியக்கூடிய மழையிலிருந்து அல்லாஹு தஆலா மீன்களை உயிரோடு கொண்டு வருகின்றான். இது போன்ற அதிசயங்களை நாம் பார்க்கிறோம். இதை கொண்டு அல்லாஹு தஆலா சொல்ல வரக்கூடிய செய்தி, நீங்கள் இறந்ததற்கு பின்பும் நான் உங்களை மறுமையில் இப்படித்தான் உயிரோடு கொண்டு வருவேன். எனக்கு தேவை என்பதை நான் செய்வேன். நீங்கள் இறந்ததோடு இந்த உலகம் முடிந்துவிடும் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். இறந்து போன உங்களுடைய உடலை நான் மீண்டும் கொண்டு வருவேன். இதையும் அல்லாஹு தஆலா நிகழ்காலத்திலேயே சான்றாக பல விஷயத்தை அல்லாஹ் காட்டியிருக்கின்றான். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 100 வருடங்கள் மரணிக்க செய்து உயிரோடு எழுப்பினான். குகைவாசி தோழர்களை அல்லாஹ் அவர்களின் மீது அருள் புரியட்டும், 300 வருடங்கள் உறங்க வைத்து மீண்டும் அவர்களை உயிரோடு கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் சான்றாக காட்டினான். இந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இந்த நேரத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எல்லாமுமே முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கும் போது இப்போது வரைக்கும் எதுவும் முடியவில்லை, இதுதான் துவக்கம் என்று அல்லாஹு தஆலா மறுமையில் ஒவ்வொரு நபர்களையும் உயிரோடு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஆற்றல் பெற்றவன் என்பதை அல்லாஹு தஆலா ஒரு பூமியையும் ஒரு மழையையும் கொண்டு அல்லாஹ் உதாரணம் காட்டிவிட்டு, இன்னல்லதி அஹ்யாஹா லமுஹ்யில் மௌதா, அல்லாஹு தஆலா இறந்து போன ஒவ்வொன்றையும் உயிரோடு கொண்டு வருபவன். இன்னஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக ஒவ்வொரு வஸ்துக்களின் மீதும் அவன் பேராற்றல் உள்ளவன் என்பதை அல்லாஹு தஆலா காட்டிவிட்டு பின்பு அடுத்தடுத்த வசனங்களில் ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் பேசுகின்றான். அதனுடைய தர்ஜுமாவை முதலில் பார்த்து கொள்ளுங்கள். இன்னல்லதீன யுல்ஹிதூன ஃபீ ஆயாத்தினா லா யக்ஃபௌன அலைனா, அதாவது நம்முடைய இந்த வசனங்களை, குர்ஆனுடைய வசனங்களை யார் மறைத்துவிட்டு அதில் பூசி முழுவி விட்டார்களோ நம்மிடத்திலிருந்து அவர்கள் மறைந்து விட முடியாது. குர்ஆனுடைய வசனங்களை மக்களிடமிருந்து யார் மறைத்து விட்டார்களோ அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட முடியாது. லா யக்ஃபௌன அலைனா அஃபமன் யுல்கா ஃபின் நாரி கைருன் அம்மன் யஅதி ஆமினன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளையில் ஈமான் கொண்டு வந்தாரே அவர் சிறந்தவரா
அல்லது நரகத்தில் நாம் தூக்கி எறிவோமே, போடுவோமே, அவர் சிறந்தவரா? நம்முடைய இந்த குர்ஆனுடைய அத்தாட்சிகளை, வசனங்களை மறைத்ததின் காரணமாக அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட மாட்டார்கள். நாம் அவங்களை வெளியே கொண்டுட்டு வருவோம். இவங்க குர்ஆனுடைய வசனங்களை மறைச்ச மாதிரி நம்மை விட்டு அவர்கள் மறைந்து விடுவார்களா என்ன? நாம வெளியாக்குவோம். இதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான், நாளை மறுமை நாளையில் ஈமான் கொண்டு வருகிறார்களே அவர்கள் சிறந்தவர்களா, அல்லது நாம் நரகத்தில் தூக்கி எறிவோமே அவர்கள் சிறந்தவர்களா? யஅமலூ மா ஷிஅ்தும், நீங்கள் விரும்பியதை செஞ்சுக்குங்க. இந்த உலகத்துல முஃமினா இருக்கணுமா, இருங்க. இந்த உலகத்துல முஃமின் அல்லாதவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா, இருந்து கொள்ளுங்கள். என்ன நீங்கள் விரும்புகிறீர்களோ செஞ்சுக்குங்க. ஹலால் ஹராம கலக்கணும்னு நினைக்கிறீங்களா, கலந்துக்குங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்துல குர்ஆன் ஹதீஸ், தேவையில்லாத விஷயத்துல குர்ஆன் ஹதீஸ் இல்லை. அப்ப அங்க நாட்டினுடைய உதாரணம், உலகத்தினுடைய உதாரணம், நடைமுறை உதாரணம், என்ன நீங்க செய்றீங்களோ செஞ்சுக்குங்க. யஅமலூ மா ஷிஅ்தும் இன்னஹு பிமா தஅமலூன பஸீர். ஆனால் ஒட்டுமொத்த விஷயத்தையும் அல்லாஹு தஆலா உற்று நோக்குபவனாக இருக்கிறான். நீங்கள் எதை இங்கு விதைத்தீர்களோ அதை நீங்கள் நாளை மறுமையில் அறுவடை செய்வீர்கள். இன்னல்லதீன கஃபரு பிஸ்ஸிக்ரி லம்மா ஜாஅஹும், நம்முடைய உபதேசம் திக்ர் என்று அல்லாஹ் இங்கு பேசுகின்றான். பல இடங்களில் பையினாத் என்று வரும், தெளிவான சான்றுகள் வந்ததற்கு பின்னாலும். இப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா பேசுறான், நம்முடைய உபதேசம், நம்முடைய திக்ர், நம்மை பற்றிய நினைவு, அல்லாஹினுடைய நினைவை தரக்கூடிய ஏதோ ஒரு ஆயத், ஏதோ ஒரு ஹதீஸ், ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் வந்ததற்கு பின்னும் அதை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களா? புறக்கணிச்சுக்குங்க, இருங்க, அப்படியே இருங்க. இதுதான் உங்களுடைய உலகத்துல நாம உங்களை அனுப்பி வைத்ததற்காக இந்த 60 வருடம் 70 வருடத்தில் இதைதான் நீங்கள் செய்வீர்களா? செய்து கொள்ளுங்கள். வஇன்னஹு லகிதாபுன் அஸீஸ், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய இந்த வேதம் கலப்படமானதல்ல, இது ஒரு கண்ணியமான வேதம். நீங்கள் உங்களுடைய நடைமுறையில் கலந்து விடுவதினால், மார்க்கம் இல்லாததை கலந்து விடுவதினால் வேதம் கலக்கப்பட்டதாக ஆகிவிடாது. குர்ஆன் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததாக ஆகிவிடாது. குர்ஆனுடைய சட்டத்திட்டத்தில் ஒரு நாளும் மாற்றமில்லை. அது மறுமை நாள் வரைக்கும், கியாமத் நாள் வரைக்கும் இதே சட்டம் திட்டம்தான். லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி, இந்த குர்ஆனுக்கு முன்னாலோ இந்த குர்ஆனுக்கு பின்னாலோ பாத்தில் என்பதே கிடையாது. அழிவு என்பதோ, குழப்பம் என்பதோ, கொலாப்ஸ் என்பதோ லா யஅதீஹில் பாத்தில் கிடையவே கிடையாது. ஏனென்றால் தன்சீலும் மின் ஹகீமின் ஹமீத், புகழுக்குரியவனான, ஞானம் நிறைந்தவனான அல்லாஹ்விடம் இருந்து இந்த குர்ஆன் இறங்கி இருக்கிறது. இதுல என்ன சொல்லப்படுதோ அதுதான் உங்களுடைய நடைமுறையா இருக்கணும். உங்களுடைய நடைமுறை ஒன்றாக இருந்து நீங்க இஸ்லாமுக்கு நடைமுறையிலிருந்து பார்க்க கூடாது. இது என்னவோ அதுதான் உங்க நடைமுறை, அப்படி மாத்துங்க. இதுல என்ன சொல்லப்படுகின்றதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை முறை. இது என்ன சொல்லப்படுகின்றதோ அதுதான் உங்களுடைய பிறப்பு, அதுதான் உங்களுடைய மரணம், அதுதான் உங்களுடைய வாழ்வியல். இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இடங்கள் இப்போது நாம் 42 வசனங்கள் வரை பார்த்திருக்கிறோம் தர்ஜுமாவாக. இந்த கடைசியாக பார்த்த 3 வசனங்களுடைய தஃசீரை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு